ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக சண்டேனாலே நிறைய நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். அந்த அன்னைக்கு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் கறி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கொங்கு ஸ்டைலில் அதுலேயும் மசாலா ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். என்ன ஃபிஷ் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வவ்வால் மீன் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த மசாலா ஃபிஷ் கறி செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ஜீரகம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துப்போம். கொஞ்சமாக உளுந்து பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ்க்காக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம், இல்லைன்னா நம்ம சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது கூடவே பூண்டு, கருகாப்பில் இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா இதையும் வதக்கிக்கலாம். ஆயில் விட்டு வதக்கிப்போம். வதக்கினதுக்கப்புறமா கூடவே நம்ம ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய டொமேட்டோஸ் வேண்டாம், ஒரு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா வதக்கி தனியாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இப்போது இந்த மசாலாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கிறதுனால இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம மண்பானை எடுத்துக்கலாம். ஃபிஷ் கறினாலே அது மண்பானையில் சமைச்சோம் அப்படின்னா தான் அதோடைய ஆத்தென்டிக் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மண்பானை யூஸ் பண்ணி சமைக்கணும். ஸோ மண்பானை எடுத்துப்போம். அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஃபிஷ் கறிக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிய வேணும். பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கார்லிக், ஆனியன் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா அது வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் அந்த ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக கொதிக்க விடுவோம். நல்லா அது கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரிக்வயர்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் மசாலா அரைக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுவோம். அடுத்ததாக நம்ம இது குழம்புக்கு தேவையான புளி கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வாட்டர் விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த புளி சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கோகனட் மில்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க் அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு திக் ஸ்டேஜ்லேயே நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுடுங்க. நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா திரிஞ்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த தேங்காய் பாலுடைய ஃப்ளேவர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த மசாலா ஃபிஷ் கறிக்கு நம்ம ஃபிஷ்ஷை நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ்ஷில் மசாலா அப்ளை பண்ணி நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒரு லெமன், அடுத்ததாக சில்லி பவுடர், குருமிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருப்போம். நல்லா அது அப்படியே மேரினேஷன் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போது இந்த கிரேவியில் இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலக்கி விடணும். ரொம்ப போட்டு கலக்கணும் அப்படின்னா ஃபிஷ் உடஞ்சிடும். ஸோ பொறுமையாக கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மசாலா இருக்கிறதுனால நம்மளுடைய குழம்புக்கு நல்லா அந்த டேஸ்ட் நிறையா கிடைக்கும். இந்த ஃபிஷ்ஷில் அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே குயிக்காக இறங்கிடும். ஸோ நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த ஃபிஷ் கறி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுட்டு நைட்டு இல்லை நைட் செஞ்சு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி சாப்பிட்டது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணி மேரினேஷனுக்கு அடுத்து தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னா செஞ்ச உடனேயே சாப்பிடும் பொழுது அந்த புளிப்பெல்லாம் இறங்கியிருக்கும். அப்போ நமக்கு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மசாலா ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.